إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. எல்லா புகழும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றார்களோ அந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை எல்லாம் விட்டு விலகி நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசித்து செய்கிறேன். இத்தகுல்லாஹ், எந்நேரமும் அந்த வல்ல இறைவனை பயந்து வாழ்ந்து கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கென்று சில இயல்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதனால் தான் அவன் மனிதனாக இருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஒவ்வொரு மனிதனும் ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபார் என்ற சிஃபத்தை தனக்கு வைத்திருக்கிறார். அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன். அவனுக்குரிய சிஃபத்து கஃபார், அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். ஏனெனில் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடியவன். இப்படியாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்நேரம் எடுத்தாலும் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதிலே பாவம் கலந்ததாக இருக்கிறது. இவன் நினைத்தோ நினைக்காமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, தான் அறிந்தோ அறியாமலோ எப்படியோ அவன் பாவம் செய்கிறான். அதனால் தான் அவன் மனிதனாக இருக்கிறான். எனவே இப்படியாக இவன் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதன் இதற்குரிய பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும். இந்த பாவங்களுக்குரிய மன்னிப்புகளை இறைவனிடத்திலே நாடி நிற்க வேண்டும். அந்த நேரத்திலே தான் அவன் சுவர்க்கத்துக்குரியவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விரும்பி அதை நாடி நிற்கக்கூடியவனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். எனவே இப்படியாக அனைத்து செயல்களிலுமே பாவங்களை செய்யக்கூடிய மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை, செயல்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த செயல்களை செய்வதன் மூலம் அவன் அறியாமல் அறிந்து செய்கின்ற சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். இஸ்லாத்திலே, குர்ஆனிலே கூறப்பட்ட ஆயத்திலே பொதுவான ஒரு சட்டம் என்னவென்றால், இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத், நிச்சயமாக நன்மையான காரியங்கள் பாவங்களை போக்கிவிடுகின்றன. நன்மையான காரியங்கள் அனைத்தும் பாவங்களை அழித்து விடுகின்றன. இது குர்ஆனுடைய பொதுவான சட்டம். இப்படியாக இன்னும் சில சிறப்பான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவன் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற ஏனைய இதர பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி. அப்படியாக ஹதீஸ்களிலே கூறப்பட்ட சில அமல்களை நாம் இந்த குதுபாவிலே பார்ப்பதாக இருக்கிறோம். ஏனெனில் மனிதன் பார்ப்பது ஹராம், ஹராமானவர்களை கணக்கில் இல்லாமல் பார்க்கிறான். பேசினால் ஹராமானவற்றை
பேசுகிறான். பேசினால் அடுத்தவனை பற்றி புறம் அல்லது கோல் அல்லது அவனுடைய குறை இப்படியாக பார்ப்பதிலும் கேட்பதிலும் இவனுடைய செயல்கள் அனைத்திலுமே பாவங்கள் இவனை அறியாமலேயே கலந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு சூப்புக்கு போறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சந்தை தெருவுக்கு கடைக்கு போறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவன் அறியாமலேயே எவ்வளவு பாவங்களை செய்கிறான். தன்னுடைய கண்ணை பார்வையை தாழ்த்தி இருக்க வேண்டிய இவன் போகின்ற வருகின்ற அனைத்தையும் பார்க்கிறான். பெண்கள் என்று இல்லாமல் ஹராமான விடயங்கள் என்று இல்லாமல் அவன் பார்த்து தீர்க்கிறான். இது மாத்திரமல்ல, கடை தெருவிலே போகின்ற பொழுது இசைகள் போன்றவைகள் தான் விரும்பாமலே கூட அவனுடைய காதுகளிலே விழுகின்றது. இது தவிர கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது பொய்களும் பித்தலாட்டங்களும் தன்னுடைய பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் விற்பவன் வியாபாரி பொய் சொல்கிறான் என்று சொன்னால் வாங்கக்கூடியவன் அதை இலாபமான முறையிலே வாங்க வேண்டும் என்பதற்காக இன்னும் எத்தனையோ பொய்களை சொல்லுகிறான். இப்படியாக இவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நிறைந்து போய் கிடைக்கின்ற இந்த பாவங்களை அழிப்பதற்கென்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக தலையாய அமலாக இருப்பது நாம் வாழ்க்கையிலே ஒரு முறை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றிருக்கின்ற ஹஜ். முடிந்தவர்கள் மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய அமல் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே கூறும் பொழுது, யார் ஒரு ஹஜ்ஜிலே எந்தவித பாவமும் செய்யாமல் ரஃபத் ஃபுசூக், அதாவது பொதுவான பாவங்களும் பாலியல் சம்பந்தமான பாவங்களையும் செய்யாமல் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல ஒரு ஹஜ்ஜை செய்கிறானோ ரஜாக யௌமி வலதத்து, அன்று பிறந்த பாலகனை போல, தன்னுடைய தாய் அன்று பெற்றெடுத்த பிள்ளையை போல அவன் வீட்டுக்கு திரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அவனுடைய எல்லா பாவங்களையும் பெரிய பாவங்கள் சிறிய பாவங்கள் என்று வேறுபடுத்தாமல் அவருடைய எல்லா பாவங்களையும் இந்த ஹஜ்ஜுடைய அமல் நீக்கி விடுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வாழ்வில் ஒரு முறையாவது ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மக்களில் இன்னும் சேர்த்தருவானாக. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி காட்டினார்கள், பாவங்களை அழிக்கக்கூடிய மன் ஹரஜ ஹாஜ்ஜன், ஹஜ் சம்பந்தமாகவே வரக்கூடிய ஹதீஸ், மன் ஹரஜ ஹாஜ்ஜன் ஃபமாத குதிப லஹு அஜ்ருல் ஹாஜ் இலா யௌமில் கியாமah. யார் ஹஜ்ஜுக்காக சென்று வழியிலே மரணிக்கிறாரோ அவர் கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ் செய்தவர் போன்று அவருடைய நன்மைகள் எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹஜ்ஜை சம்பந்தமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஹதீஸ்கள். இது பெரிய ஒரு அமல். நாம் வாழ்விலே ஒரு முறை மாத்திரம் தான் செய்வோம். அதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அடுத்ததாக அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தோடே சம்பந்தப்பட்ட இன்னொரு அமல் இருக்கிறது. பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம யௌம அரஃபா குஃபிர லஹு தன்பு ஸனதைனி முத்ததாபிஅத்தைன். யார் அரஃபா தினத்திலே நோன்பு பிடிக்கிறாரோ, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் எவர்கள் எல்லாம் அரஃபா தினத்திலே நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ச்சியாக 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகள் சிறிய பாவங்கள் என்று பல உலமாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2 வருடங்கள் அவனை அறியாமல் நடக்கின்ற சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். ஒரே ஒரு தினம் நோன்பு நோட்பதனால், அரஃபாவுடைய தினத்திலே அவன் நோன்பு நோட்பதனால் இந்த சிறப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமை கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைவேற்ற வேண்டிய 5 நேர தொழுகை. இந்த
தஆலா நன்மைகள் தருவது மாத்திரமல்ல, அவன் அதற்கு முன்னால் செய்திருந்த பாவங்களையும் கூட மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முதஹிரன் இலா ஸலாத்தின் மக்தூபா, யார் தன்னுடைய வீட்டிலே உது எடுத்துக்கொண்டு தஹாரா செய்து கொண்டு ஒரு கடுமையான தொழுகைக்காக எவன் வெளியேறுகிறானோ ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹரிம், அவருடைய நன்மை ஹஜ் செய்யக்கூடியவர்களுடைய நன்மையை போன்று. வமன் ஹரஜ இலா தஸ்பீஹ் துஹா லா யன்சிபுஹு இல்லா இய்யா ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் முஅ்தமிர், யார் துஹா தொழுகைக்காக அல்லது லுஹர் தொழுகைக்காக வெளியாகிறாரோ அவருடைய நன்மை ஒரு உம்ரா செய்யக்கூடியவருடைய நன்மையை போல. வஸலாத்துன் அலா இத்ரி ஸலாத்தின் லா லஹ்வ பைனஹுமா கிதாபுன் ஃபீ இல்லியீன், ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் மத்தியிலே எந்தவித மானக்கேடான செயல்களையும் செய்யாமல், எந்தவித பிழையையும் பாவத்தையும் செய்யாமல் அவன் இருந்தான் என்று சொன்னால் அது இல்லியீன்களுடைய ஏட்டிலே பதிவாக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் ஐநேரம் கட்டாயமாக தொழுகின்ற தொழுகைக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நன்மைகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சிறிய சிறிய வார்த்தைகள், நம்முடைய நாவு மட்டுமே கஷ்டப்பட வேண்டிய சில வார்த்தைகள், இதன் மூலம் பெரிய நன்மைகளையும் அவன் அறியாமல் செய்த அதிகமான பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். கஷ்டமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் 100 மர்ரா, யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுகிறாரோ ஹத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஸபதில் பஹர், அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு விடுகிறது. வ இன் கானத் மிஸ்ல ஸபதில் பஹர், கடலுடைய நுரையளவு பாவம் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி விடுகிறான். என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை சொல்ல வேண்டும். கஷ்டமா? 10 நிமிடங்கள் போதும். 10 நிமிடங்களும் செல்லாது. இப்போது வேண்டுமென்றாலும் சொல்லி காட்ட முடியும். 5 நிமிடங்களுக்குள்ளால் சொல்லி முடிக்க முடியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று. ஆனால் யார் செய்வது? ஒருவரும் செய்வதாக இல்லை. காரணம், ஷைத்தான் உள்ளே பூந்து ஊசலாடி ஒவ்வொருவரையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். குளிய அறையிலே ஒருவன் பாட்டை முழுக்கிறான், சங்கீதத்தை பாடிக்கொண்டே குளிக்கிறான். வேலை செய்யும் பொழுது சங்கீதம் உட்கின்ற கெட்ட பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டே வேலைகளை செய்கிறான். அவன் நடப்பதாக இருந்தால் என்ன, உறங்குவதாக இருந்தால் என்ன, எந்நேரம் பார்த்தாலும் அவனுடைய வாயிலே பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் பள்ளியிலே அமர்ந்து திக்ர் செய்ய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு 1008 வேலைகள் வந்து விடுகிறது. அதற்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. 10 நிமிடங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை சொல்லுவதற்கு ஒருவரும் ஒதுக்குவதற்கு நேரம் கிடையாது. ஷைத்தான் அந்த அளவுக்கு மனிதனுடைய இரத்த நாளங்களிலே பூந்து விளையாடுகிறான். ஒவ்வொருவரையும் இறைவனை மறக்கடிக்க செய்வதிலேயே அவன் தன்னுடைய காலத்தை ஓட்டுகிறான். இப்படியாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலே மூழ்கி மனிதர்கள் இந்த திக்ர்களில் இருந்து தங்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை அறியாமலேயே நிறைய பாவங்கள் செய்கிறார்கள். இதற்குரிய பிராயச்சித்தமாக சிறிய சிறிய துவாக்கள், அவன் செய்கின்ற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகின்ற சின்ன துவாக்கள் அவனுக்கு நிறைய பாவங்களை அளிப்பதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் சப்பஹ அல்லாஹ ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் 33, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் என்று 3 முறை சொல்லுகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை சொல்லுகிறாரோ, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுகிறாரோ, 100 பூர்த்தியாவதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன்
கதீர் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் சொல்லுகிறாரோ திக்ர் செய்கிறாரோ குஃபிரத் கதாயாஹு வ இன் கான மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்களும் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தொழுது முடிந்து சலாம் கொடுத்து இமாம் திரும்பி பார்த்தால் சஃபிலே ஒருவரையும் காணோம். திரும்பி பார்த்தால் சஃபிலே ஒருவரையும் காணோம். நான் மட்டும்தான் தொழுதேனா என்று இமாம் சந்தேகப்படுகிற அளவுக்கு எங்களுடைய சகோதரர்களுடைய அவசரம் இருக்கிறது. தொழுது முடிந்தால் வெளியே பாய்ந்து விடுவது, திக்ர்கள் செய்வதற்கு நேரம் கிடையாது. அவருக்கு வெளி கடை தெருவிலே 1008 வேலை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் நுழைவதற்கு மிக இலகுவான வழியை சொல்லி தந்தார்கள். லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லா, உன்னுடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கட்டும், அதன் மூலம் உன்னுடைய நாவை ஈரப்படுத்திக் கொண்டே இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிகவும் லேசான விடயம். சும்மா இருக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் சொல்லுவது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, அல்லாஹு அக்பர் சொல்லுவது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவது, அல்லாஹ்வை தஹ்லீல் செய்வது, இப்படியாக ஏகப்பட்ட திக்ர்கள் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய எண்ணங்கள் உள்ளத்திலே தோன்றாது. ஷைத்தான் அதை தோன்ற விட மாட்டான். அவனை முறையடித்து எவரெல்லாம் அதை முணுமுணுக்கிறார்களோ, அந்த திக்ர்களை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கூலிகளை வைத்திருக்கிறான். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர்கள் போய் முன்னுக்கு வாங்க. என்ன கேட்டாங்க? முன்னுக்கு வாங்க. இப்படியாக பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வேலைகளை செய்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, நோய் வருகிறது, நொம்பலம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலா லம் யப்லுஹா பிஅமலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு நேரத்துடனே ஒரு அந்தஸ்தை எழுதி விடுகிறான். இவன் இந்த அந்தஸ்துடையவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி விடுகிறான். ஆனால் இந்த பாழாய் போன மனிதன் அதை அடைந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அமலின் மூலம், தன்னுடைய செயல்களின் மூலம், சாலிஹான செயல்களை செய்து அந்த மன்சிலாவை, அந்த தரஜாவை, அந்த அந்தஸ்தை இவன் அடைந்து கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இப்தலாஹு ஃபீ ஜஸதிஹி, அவனை தன்னுடைய உடம்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். ஒன்றோ கை காலை முடமாக்குகிறான், அல்லது உடம்பிலே ஏதோ ஒரு வருத்தத்தை, நோயை ஏற்படுத்தி விடுகிறான். அவு ஃபீ மாலிஹி, அவனுடைய சொத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலாய் முசீபத்தை கொடுக்கிறான். சொத்துகள் அழிந்துவிடும், இல்லாத ஒருவனாக போய்விடுவான். பணக்காரனாக வாழ்ந்தவன் அன்று சாப்பிடுவதற்கு இல்லாத ஒரு நிலைமையிலே அவன் மாறிவிடுகிறான். அல்லது அவனுடைய பிள்ளை குட்டிகளிலே சோதனையை ஏற்படுத்துகிறான். இப்படியாக சோதனைகளை அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து சும்மா சப்பரஹு அலா தாலிக, இந்த சோதனையிலே அவனை பொறுமையாளனாகவும் அல்லாஹ் ஆக்குகிறான். இவனுக்கு ஒரு மன்சிலாவை அல்லாஹ் எழுதி வைக்கிறான், ஒரு தரஜாவை. அதன் பின்னால் இவன் அமல் செய்யவில்லை, பாலா போன மனிதன் அமல் செய்யவில்லை, அவனுடைய கேலி கூத்துகளிலேயே இருந்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இவனுக்கு நோய் முப்பலத்தை, சோதனையை, வேதனையை கொடுக்கிறான். கொடுத்து அதிலே பொறுமை செய்கின்ற அந்த தன்மையையும் இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். கொடுத்து ஹத்தா யப்லுஹு யுபல்லிகுல் மன்சிலத்தல்லதி சபகத் லஹு மினல்லாஹி தஆலா, இந்த பொறுமையின் மூலம் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைத்த அந்த மன்சிலாவை, தரஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை அடைய வைக்கிறான். இப்படியாக பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை நல்ல ஒரு மனிதனாக ஆக்குவதற்காகவே இந்த நோய் நொம்பலங்களையும் அவனுக்கு கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், மா யுஸீபுல் முஃமின மின் நஸபின், ஒரு முஃமினுக்கு வருகின்ற அதிகமான டயர், அதாவது அலுப்பு, அதே போன்று வலா வஸமின், அவனுக்கு வருகின்ற நோய், வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம், துக்கம், துயரம், அதே போன்று கவலை, இப்படியாக இவனுக்கு வருகின்ற எல்லா விடயங்களும் ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா,
அவனுடைய காலிலே குத்துகின்ற முள் உட்பட எல்லாவற்றின் மூலமும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயாஹு, அவனுடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளின் மூலம் மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வருகின்ற நோய், நொம்பலம், கவலை, துன்பம், கஷ்டம், தயை, வேலைப்பளு, இது எல்லாத்தின் மூலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே ஒருவனுக்கு நோய் நொம்பலம் வந்தால் அல்லாஹ்வை வெறுப்பது, அல்லாஹ்வுக்கு எதிராக பேச்சுக்களை விடுவது, என்ன அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, என்னைய மட்டும்தானே கிடைச்சி அவனுக்கு இப்படி என்று சொல்லக்கூடிய அதிகமான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏசக்கூடாது. அதே போல் நமக்கு வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இறைவனை நிராகரிக்கின்ற, இறைவனை நோய்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருந்து வந்துவிடக் கூடாது. நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் வருவது நம்முடைய நலனுக்கே என்று நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே பொறுமையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கஸரத் துனூபுல் அப்தி, ஒரு அடியாருடைய பாவங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, ஃபலம் யகுன் லஹு மினல் அமலி மா யுகஃபிருஹா, அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய அமல்கள் இவரிடத்திலே இல்லை, இவர் அந்த அளவுக்கு நன்மை செய்யவில்லை என்றிருந்தால் அவனை கவலைகள் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். காரணம், அவனுடைய அந்த கவலைகளின் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியாக சின்ன சின்ன அமல்கள், சிறிய சிறிய வேலைகள், சில வசனங்கள், இவைகளின் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஸர ஸலவாத், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறார்களோ அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை ஸலவாத் சொல்லுகிறான். அவன் மீது 10 முறை ஸலவாத் சொல்லுகிறான். வஹத்த அன்ஹு அஷர ஹதியா, அவரிடத்திலிருந்து 10 பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுகிறான். 10 தரஜாக்களை உயர்த்தி விடுகிறான். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஒரு முறை சொல்ல வேண்டும். 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இறைவன் நம்மீது 10 ஸலவாத் சொல்லுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாட செயல்கள், அன்றாடம் நாம் வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற செயல்கள், இவைகளின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமைனி யல்தகியானி ஃபயுசாஃபிஹானி இல்லா கஃபரல்லாஹு லஹுமா கப்ல அன் யதஃபரகா, இரண்டு முஸ்லிம்கள் ஒன்று சேர்க்கிறார்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சலாம் கூறி முசாஃபஹா செய்து கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் சலாம் கூறி முசாஃபஹா செய்து கொள்கிறார்கள். இப்படி செய்து கொள்கின்ற இருவர் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் செய்கின்ற மலையளவு பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலளவு நன்மைகள் செயல்களை வைத்திருக்கிறார். இவைகள் செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்களை நாம் திருத்திக் கொள்ள முடியும், அந்த பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்ள முடியும். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய மனதிலே, உள்ளத்திலே சந்தோஷத்தை போடுவது கூட, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது கூட அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மாத்திரமல்ல, நாம் உண்கின்ற உணவு, குடிக்கின்ற சாப்பாடு, உடுத்துகின்ற உடை, இவைகளின் மூலம் கூட நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைத்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகல தஆமன், ஒரு சாப்பாட்டை
யார் சாப்பிடுகிறாரோ, சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனி மின் கைரி ஹவுலின் வலா குவ்வா என்று யார் சொல்லுகிறாரோ, அதே போன்று இப்படி சொல்லுகிறவருக்கு தான் அதற்கு முன்னால் செய்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறார். தன்னுடைய தேவைக்கு உணவு தின்கிறான், தன்னுடைய பசியை போக்குவதற்கு சாப்பிடுகிறான். அதை சாப்பிட்டு விட்டு இந்த துஆவை ஓதினால் அதற்கு முன்னால் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அதே போன்று மன் லபிஸ ஸௌபன் فقال الحمد لله الذي كساني هذا ورزقني من غير حول مني ولا قوة. ஒரு உடுப்பை உடுத்திவிட்டு இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ غفر له ما تقدم من ذنبه وما تأخر. அவர் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறார். தன்னுடைய மானத்தை மறைப்பதற்கு உடுத்துகிறான், தன்னுடைய மானத்தை மறைப்பதற்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்றுகிறான். இரக்கமுள்ள இறைவன், அன்பாளன், அதிகமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன் நம்முடைய இறைவன் என்ன செய்கிறான்? அதற்கும் கூலி தருகிறான். நீ உடுத்திவிட்டு இந்த துஆவையோடு உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறேன். முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அப்படியான கூட்டத்திலே ஆக்கிவிடுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ ஹும் லஹா சாபிகூன். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் செய்கின்ற வேலை அமல்கள் அனைத்தையும் அவர்கள் பயந்த உள்ளத்தோடே செய்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய இறைவனின் பக்கம் மீளுவோம் என்ற எண்ணத்துடனேயே பயந்தவர்களாக அந்த அமல்களை செய்கிறார்கள். அவர்கள் தான் நல்ல காரியங்களிலே முன்முறமாக ஈடுபடுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அந்த கூட்டத்திலே ஆக்குவானாக. வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஹும் லஹா சாபிகூன். أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக ஏராளமான அமல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிமை நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் அவனை சந்திப்பது, அந்த நேரத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ரஜுலின் யஊது மரீதன் மும்சியன் இல்லா خرج معه 70000 மலக்கின் يستغفرون له حتى يصبح. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை சந்திப்பதற்கு மாலை நேரத்திலே வெளியாகிறான். போய் அவனை சந்தித்தான் என்று சொன்னால் அவனோடு 70000 மலக்குகள் அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எதுவரைக்கும்? காலை வரைக்கும் அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அதே நேரத்திலே ஒருவன் காலையிலே ஒரு நோயாளியை சந்திக்க சென்றான் என்று சொன்னால் மாலை வரைக்கும் 70000 மலக்குமார்கள் அவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற ஹதீஸை அபூ தாவூத் ஹாக்கிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சிறிய சிறிய அமல்கள் நாம் செய்கின்ற உது, இந்த உதுவின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை போக்குகிறான். யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையிலே உது எடுக்கிறார்களோ, மா மின்கும் மின் ரஜுலின் யகர்ரிபு உதுஹு, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதற்காக வேண்டி உது செய்கிறான், அவன் வாய் கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையிலே செய்தான் என்று சொன்னால் அவனுடைய முகத்திலேயும் வாயிலேயும் மூக்கிலேயும் இருக்கக்கூடிய பாவங்கள் வடிந்து ஓடுகின்றன அந்த தண்ணியோடு. இது அகஸல வஜ்ஹஹு கமா அமரஹுல்லாஹ் இல்லா ஜரத் ஹதாயா வஜ்ஹிஹி மின் அத்ராஃபி லிஹியத்திஹி மால்மா. ஒருவர் உது எடுக்கும் பொழுது இறைவன் கூறிய விதத்திலே தன்னுடைய முகத்தை கழுவினார் என்று சொன்னால் தாடியிலே வடிந்தோடுகின்ற தண்ணியின் மூலம் அவனுடைய முகத்திலே இருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிவிடுகிறார். அதே போன்று தன்னுடைய கையை இறைவன் கூறியது பிரகாரம் எவன் கையை கழுவுகிறானோ அவனுடைய விரல் நுனிகளின் மூலம் வடிகின்ற நீரின் மூலம் அவனுடைய கையால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி விடுகிறான். எவன் தலையை மசஜ் செய்யும் பொழுது
இறைவன் கூறிய முறைப்படி மசகு செய்கிறானோ அந்த நீரின் மூலம் அவருடைய தலையிலே இருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி விடுகிறான். அதே போன்று தன்னுடைய காலை இறைவன் கூறிய பிரகாரம் எவன் கழுவுகிறானோ கால் விரல்களினால் ஓடுகின்ற தண்ணீரின் மூலம் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி விடுகிறான். இப்படியாக அவன் வுது செய்து فإن هو قام فصلى فحمد الله واثنى عليه இப்படி அவன் வுது செய்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை கண்ணியப்படுத்துகிறானோ அவனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் விட்டு விடுகிறானோ அவன் அந்த தொழுகையில் இருந்து திரும்பி செல்லும் பொழுது கஹையத்திஹி யௌம வலதத்துஹு அன்று பிறந்த பாலகனை போல் அவன் திரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உது எடுத்து ஒழுங்கான முறையிலே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தன்னுடைய உள்ளத்தை ஒதுக்கி எவன் தொழுகிறானோ அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று வீடு திரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிறிய சிறிய அமல்கள். இன்னொரு ஹதீஸிலே நாம் இன்று இருக்கின்ற இந்த தினத்திலே கூட பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரண காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ரஜுலின் யததஹரு யௌமல் ஜும்ஆத்தி கமா உமிர். எந்த ஒரு மனிதன் ஜும்மா தினத்திலே அவன் ஏவப்பட்டதை போன்று தஹாரா பண்ணிக்கொண்டு குளித்து சுத்தமாகி வுது செய்து கொண்டு எவன் ஜும்மா தினத்திலே தன்னுடைய வீட்டிலிருந்து ஜும்மாவுக்கு வந்து வயும்சித்து ஹத்தா துக்தா ஸலாத்து அவனுடைய தொழுகை நிறைவேற்றப்படும் வரைக்கும் வாய் மூடி காது தாழ்த்து கேட்டிருக்கிறானோ இல்ல கான கஃபாரத்தன் லிமா கப்லஹு மினல் ஜும்ஆ அவன் சென்ற ஜும்மாவுக்கும் இந்த ஜும்மாவுக்கும் இடையிலே செய்த பாவங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பாக அது மாறிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சிறிய சிறிய அமல்கள், சிறிய சிறிய வேலைகள், இன்னும் நிறைய அமல்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதற்கென்றே சில புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான புத்தகங்களை எடுத்து வாசித்து நாம் செய்கின்ற இந்த மலையளவு பாவங்களை சின்ன சின்ன சிறிய சிறிய அமல்களின் மூலம் கரைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான அடியார்களாக அவருடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக சுவர்க்கத்திற்கு தகுதியுள்ள முஸ்லிம்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அஸில் ஷர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதாஅத் தீன் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.